Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து டயர் திடீரென வெடித்து சிதறியதால் பயணிகள் அலறியடித்து வெளியேறினர். கள்ளக்குறிச்சியில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு 30 பயணிகளுடன் வந்த அரசு பேருந்தின் பின்பக்க டயர் அச்சிறுபாக்கம் பகுதியில் வெடித்து சிதறியது. இதில் பேருந்தின் பக்கவாட்டு தகரம் இருக்கைகள் பலத்த சத்தத்துடன் பெயர்ந்தன. இதனால் பீதியடைந்த பயணிகள் அலறியடித்து வெளியேறினர். அப்போது ஸ்டாலின் மாடல் அரசு பேருந்து பராமரிப்பு என்றாலே என்னவென்று தெரியாது என்றும், அதே சமயம் பராமரிப்புக்கு என்று ஒதுக்கப்படும் தொகையை மட்டும் நன்றாக ஸ்வாகா செய்ய தெரியும் என்றும் அவர்கள் ஆவேசப்பட்டனர். தர்மபுரி அருகே கிராம சபை கூட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக பெண்கள் கூறிய பரபரப்பு புகாரால் விடிய அரசின் வண்டவாளம் தண்டவாளம் ஏறியது. அலே தர்மபுரி சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் விடிய ஆட்சியில் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே 100 நாள் வேலை வழங்குவதாகவும், இதில் 8 பேர் மட்டுமே தினசரி பணிக்கு வருவதாகவும், மீதமுள்ள 13 பேர் பணிக்கு வராமலேயே வேலை செய்ததாக வரவு வைத்து முறைகேடு செய்யப்படுவதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களுக்கு வேண்டியவர்களை தூய்மை பணியாளர்களாக ஊராட்சி மன்ற செயலர் நியமித்து உள்ளதாகவும், அவர்கள் தூய்மை பணி சரியாக செய்யாமல் ஊதியம் மட்டும் பெற்று வருவதாகவும் புகார் தெரிவித்ததால் கிராம சபை கூட்டத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு விடிய அரசின் அலுவலர்கள் ஓட்டம் பிடித்தனர். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வேலை செய்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து 100 நாள் வேலை நம்புது. எங்களுக்கெல்லாம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போயிட்டுருக்கேன். 46 நாள் ப்ளஸ் ஒரு 6 நாள் 51 நாள் முடிச்சிருக்கேன். எனக்கு பின்னாடி வரைக்கும் என்னோட வேலை செய்கிறாங்க 82 நாள் 80 நாள் 79 நாள் இப்படி போயிட்டுருக்குங்க சார். ஆமாங்க சார். இது வந்து நிறையா வீட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய போயிட்டுருக்கு. அது நாங்கள் சார்கிட்ட வேலைக்கு வராமல் போயிட்டுருக்காங்க சார். ஜல்லி போட போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் சார்கிட்ட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சமூகத்தன்னைக்கு பார்க்குற சார்கிட்டையும் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து சரியான மேற்கொள்ள மாட்டேன்றாங்க சார். 100 நாள் வேலை திட்டம் ஃபஸ்ட்டு வந்து ஞானசுந்தரியும் தமிழ்ச்செல்வி அவங்க ஒரு 10 வருஷம் அவங்க எந்த அட்டையில் செஞ்சாங்கன்றதே எங்களுக்கு தெரியல. 14 வருஷமாக அவங்க செஞ்சாங்க. திருப்பி அடுத்தது வந்து பிரச்சனை பண்ணது நான் தான் பிரச்சனை பண்ணி இவ்வளோ தூரம் போய் கலெக்டரேட்லாம் மனு கொடுத்து திருப்பி ஆள் மாற்றினாங்க. திருப்பி சத்யான்னு ஒரு மேடம் இருந்தாங்க வீடியோ ஆஃபீஸில், அவங்ககிட்ட போய் மனு கொடுத்தாக்க நீங்கள் ஒரு 4 பொம்பளைங்க இதே வேலையாக சுற்றுறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் யாருக்கிட்ட குறை சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ஊரில் வந்து நிறைய ஊழல் நடக்குது.